Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்டான ஜாப் ரோலுக்கான ஓப்பனிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 2018லேருந்து 2022க்குள்ளே பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2023ல் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க அப்படின்னா 6 months ட்ரைனிங் வித் 2 years ஆஃப் ஜாப். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம ஒரு கம்பெனி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 6 monthsலேருந்து 12 months வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க, என்னென்ன ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கம்பெனி சீமென்ஸ். ஸோ இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இந்த டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஜாவா டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்கில் செட் எய்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாவில் நாலேஜ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு HTML CSS தெரிஞ்சிருக்கணும், அடிஷ்னலாக உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் ஜேஎஸ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிடெக் ஆர் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். சிஎஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு படிச்சிருக்கீங்க, அப்படி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சம்மந்தப்பட்டு படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கோடிங் அண்ட் டெஸ்டிங், ஸோ இந்த 2 ஒர்க் தான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமேல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் லாகின் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த போர்ட்டலுக்கான லாகினும் நீங்கள் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்க ஜாப் 2023ல் பாஸ் அவுட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான QA டெஸ்டர் ரோலுக்கான ஜாப் ஓப்பனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பல். ஸோ லொக்கேட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸோ நான் கோடிங் சைடில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்டிங் வந்து ஒன் ஆஃப் தி குட் ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கில் அவங்க 6 months உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேல் தான் நீங்கள் வந்து ஜாப் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாப் பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். பட் 60% மினிமம் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரியர்ஸ் இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் எந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயண்ட் கம்பெனிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ட்ரெயினி அப்பரண்டிஸ் ஜாப் ஓப்பனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு எனி இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். 2018லேருந்து 2021க்குள்ளே நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ பர்சன்டேஜ் எதுவுமே வந்து கொடுக்கல. மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து அரியர் இல்லாமல் இல்லை சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்களாலே போதும். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டூல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ கேட், அதே மாதிரி உங்களுக்கு கிளைண்ட் ஓரியன்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ கம்பெனியில் அதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐபி டூல்ஸ், MS ஆஃபீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.74 lakh per annum. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 6 months வரைக்கும் 13,000 சேலரி உங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் 6 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,000 வந்து கொடுக்குறாங்க பர் மந்த் சேலரி. அதே மாதிரி 6 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 6,000 rupees போனஸும் வந்து கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரிலேருந்து பெர்மனன்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பேக்கேஜ் 3.5 lakh per annumலேருந்து ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் டேஸ். அதே மாதிரி ப்ராஜெக்ட் பொறுத்து தான் நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்து அடிஷ்னல் ஒர்க் இருந்தால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 4 weeks வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு அப்புறமேல் தான் நீங்கள் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே அப்ளை பட்டன் வந்து கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குன்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் அங்கேருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை மேனுவல்ங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேனுவலாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் போதும்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விர்ச்சுசாவோட நியூரல் ஹேக் சீசன் 6 பற்றி தான். ஸோ இந்த பர்டிகுலர் கோடிங் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயரும் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்படிஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் எந்த பேட்சில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் காம்படிஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் கோடிங் சேலஞ்ச் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்டு கோடிங் கான்டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஹேக்கத்தான் உங்களுக்கு கிராண்ட் ஃபினாலேவாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படி இல்லைன்னா ஒரு ஜாப் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்டிங் ப்ரைஸஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து $1000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ் $700, தேர்ட் ப்ரைஸ் $350. ஸோ நீங்கள் வந்து கேஷ் ப்ரைஸ் வின் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கிஃப்ட்ஸ் அண்ட் குட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மினிமம் நீங்கள் 50% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்களுடைய எக்ஸாம்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த கான்டெஸ்ட் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 27th வந்து ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 21. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஃபார்மில் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக் டேட்டாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த ஜாப் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மஹிந்திரா குரூப்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஓப்பனிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட் தி எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங், க்ளவுட், மிஷின் லேர்னிங், ஏஐ, ஸோ இந்த ஏரியாஸில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு பேசிக்ஸ் எந்த அளவு தெரியுமோ அதை பொறுத்து நீங்களே உங்களை ரேட் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹடூப், ஸ்பார்க், AWS, ஸோ அப்பாச்சி, SQL இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில டூல்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பிகினர் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ள போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பூமிங் டெக்னாலஜிஸ்ல எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஜாப் வந்து IBMலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஜாப் ஓப்பனிங் பற்றி தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி படித்த எல்லாரும் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் சிட்டிஸில் ஓப்பனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சென்னையில் கூட நீங்கள் பிளேஸ் ஆகலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ C++, ஜாவா, பைத்தான், கோலாங், ரியாக்ட் JS, குரூவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட டெக்னாலஜிஸ், OSோட கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கனாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நோ தேங்க்ஸ், கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் போர்ட்டல் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை டு ஜாப்ஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 33%, 100% கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமேலே நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்துக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ஜாப்ஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.